ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நேற்று வந்து நம்ம ஒரு ஈவினிங் 3 மணி இருக்கும். அந்த டைமில் ஒரு ஷார்ட் வீடியோ, ஹேர் ஆயில் மேக்கிங் வீடியோ, இதோட ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட இது கண்டினியூஷன் தான் அது. அந்த ஷார்ட் வீடியோவுக்கு ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில். ஸோ ஆல்மோஸ்ட் 1300 வியூஸ் வந்து ரீச் ஆகிருந்துச்சு போட்டு ஒரு ½ அன் ஹவர்லேயே. ஸோ அதோட டீட்டெயில் வீடியோ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், நான் வீட்டில் இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து 2 குட்டி குட்டி வெங்காயம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது செம்பருத்தி இலை. நீங்கள் செம்பருத்தி பூ கிடைச்சாலும் போட்டுக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இலை மட்டும்தான் கிடைச்சது, நான் இலை மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதில் அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் இல்லை, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம். நல்லா ஒரு காஞ்ச கருவேப்பிலை, சமையலுக்கு யூஸ் ஆகாது, சரி அதை ஏன் தூக்கி போடணுன்ட்டு நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு நிறையவே போட்டுட்டேன் நான். இது எல்லாத்தையும் நான் வந்து பிளெண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேன். பாருங்கள், நான் காட்டுற மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் காய வைக்கணும், அதை வந்து வடை மாதிரி ஒரு சிலவங்க வந்து தட்டிட்டு காய வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பேராஷூட் ஆயில் தான் எடுத்திருக்கேன், எனக்கு செக் எண்ணெய் வந்து கிடைக்கல. ஸோ நான் 200 ml பாட்டில் இருக்குது இல்லைங்களா, அதில் 2 பாட்டில் எடுத்திருக்கேன். மொத்தமாக 400 ml. நான் 1/2 லிட்டருக்கு 100 ml கம்மி, அவ்வளோ எண்ணெய் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ எண்ணெயை வந்து நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எல்லா எண்ணெயும் ஊற்றும் போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் இந்த நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட், அந்த வெந்தயம் எல்லாம் சேர்த்து, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுருங்க. நான் வந்து இங்கே பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் விஷ். நீங்கள் என்ன வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து சிம்லேயே, ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுருங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் நிறைய வரும், பபிள்ஸ் நிறைய வந்து நல்லா பொங்கி வரும். வீடே ஃபுல்லாக பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம நிறைய இன்னும் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இன்னும் நிறைய நம்மளோட ஆயுர்வேதிக்கில் ஆகட்டும், நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நிறைய இன்க்ரீடியண்ட் வந்து இதில் நம்ம சேர்க்கலாம். பெரிய நெல்லிக்காய், மருதாணி, அப்புறம் வந்துட்டு வெட்டி வேர், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நம்ம வந்து சேர்க்கலாம். வேப்பந்தலை, இதெல்லாமே நிறைய நம்ம சேர்க்கலாம். சேர்த்து வந்து இந்த ஆயில் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இந்த ஆயில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே போய் அந்த ஃபுல்லாக வந்துட்டு பபிள்ஸ் எல்லாம் அடங்கி அந்த எண்ணெயோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? ஸோ இந்த எண்ணெய் வந்து ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணிடலாம், யார் வேணாலும் மேக் பண்ணலாம். ஈவன் ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டலில், பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணி அவங்களே வந்துட்டு அவங்களோட செல்ஃப்காக மேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா எண்ணெயை ஆற விட்டுட்டு கொஞ்சம் நான் அன்றைக்கி நைட்டே வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன், கொஞ்சம் வெதுன்னு சூடு இருக்கும்போது அப்ளை பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் தினமும் ரெகுலர் பேசிஸில் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை குளிக்கிறதுக்கு முன்னத்த நாள் நைட் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி